வெளியே சொல்ல முடியாத பல காதல் கதைகள் நம்ம டைரி பக்கங்களில் ஒளிஞ்சிட்ருக்கும். இது வந்து உங்களோட காதல் டைரி. அந்த பக்கங்களை தான் நம்ம இப்போ புரட்டி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான நேரத்தில் எந்த பக்கம் தேவையோ அதை திருப்பி பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் புரட்டி பார்க்க போகிறோம். நாம் இப்போ ஃப்யூச்சருக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். இது உங்கள் காதல் கதையை நீங்கள் எழுதி வச்சுருக்க டைரி. இந்த டைரியில் பக்கங்களை திருப்புறது மூலம் நாம் உங்கள் காதல் கதையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேஜஸை ட்விஸ்ட் பண்ணி டேர்ன் பண்ணி ஃப்யூச்சரை மாற்றி எழுத போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஃப்யூச்சரில் இருக்கோம். இது வந்து உங்களோட காதல் டைரி. இந்த பக்கங்களை புரட்டுறது மூலம் உங்கள் காதலில் என்ன நடந்துகிட்ருக்கு, இப்போது நீங்கள் ப்ரெசென்ட் எனர்ஜியில் நடந்துகிட்ருக்க விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அதுக்கான கைடன்ஸும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க போகிறோம். காதல் பக்கங்களை திருப்பலாமா? நீங்கள் அந்த டைரியில் ஒரு இடத்துல புக் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த புக் மார்க் பண்ண இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க பொறாமை பிடிச்சிருக்காங்க அவங்கள பற்றி. உங்கள் காதல் வாழ்க்கையை பார்த்து ரொம்ப பொறாமத்தியில் வெந்துட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நீங்கள் எழுதியிருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அந்த டைரி பக்கங்களில், நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆள், நீங்கள் எதை பற்றியும் அலட்டிக்காத ஆள், நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன். உங்கள் பர்சனுக்கு நீங்கன்னா பைத்தியம், ரொம்ப பிடிக்கும். உங்களோட ட்ரெஸ்ஸிங் பிடிக்கும், நீங்கள் பண்ணுற ஹேர் ஸ்டைல் பிடிக்கும். உங்களை வந்து அவங்க ரொம்ப உயர்வாக தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டுருக்காங்க. இவங்க வந்து ஃப்ரெண்டாக இல்லை யாருன்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் பக்கங்களை படிக்க தான் நமக்கு தெரியும். பட் இதை தான் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்கீங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பர்சன்கிட்டேருந்து விலகி போகிறீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் வாக்கிங் அவே. அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் விலகி போயிட்டீங்க. இந்த பொறாமை பிடிச்சவங்களோட நீங்கள் இருந்துட்டு மல்லு கட்டாமல் நீங்கள் என்ன ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுலேருந்து விலகி போயிட்டீங்க. அந்த பொறாமை பிடிச்ச ஃப்ரெண்டோ இல்லைனா வந்து யாரோ இல்லைனா உங்கள் பர்சனை சுற்றி இருக்கவங்களோ அவங்கள விட்டு நீங்கள் விலகி போயிட்டீங்க. இந்த பொறாமத்தியில் வந்து நீங்கள் வந்து திரும்ப மாட்டிக்க விரும்பலை. இந்த எனர்ஜி இந்த பக்கங்களில் இதுதான் மெயினாக இருக்குது. ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இவங்க வந்து இந்த பொறாமை பிடிச்சி போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தான் கேட்க போகிறோம். இங்கே பாருங்கள், பிளாக்கேஜு, கல்யாணம், 4 of Wands. நீங்கள் வந்து யாரையோ கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறீங்க, இல்லைனா யாரோ உங்களை நீங்கள் நேசிக்கிற பர்சன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க. அதனால தான் இந்த பொறாமை வந்திருக்கு. நம்ம வந்து முதல் பக்கத்தை திருப்பி பார்க்கும்போது இந்த விஷயங்கள் நமக்கு புரியுறது. என்னென்னா, நீங்கள் 2 பேரும் வந்து யூனியனை நோக்கி போயிட்டுருக்கீங்க. அதனால தான் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு இவ்வளோ பொறாமை. உங்களை வந்து எப்படியா தடுத்து நிறுத்திடணும்னு அவங்க நிறைய பிரயத்தனப்பட்டுருக்காங்க. சில பிரயத்தனம்னா பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதிலெல்லாம் தான் நீங்கள் விலகி போயிட்டே இருக்கீங்க. உங்கள் காதலை உடைக்கணும், உங்கள் காதலை முறிக்கணும் அப்படின்னு நிறைய சதி வேலைகள் நடந்துட்டுருக்கு. அதை பற்றியும் நீங்கள் முன்னாடி பேஜில் எழுதி வச்சுருக்கீங்க. பட் இந்த சமயத்தில் குறிப்புகள் சில இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப சீக்ரெட்டான சில விஷயங்களும் வந்து இந்த டைரியோட மார்ஜின்ஸில் எழுதி வச்சுருக்கீங்க. என்ன அப்படின்னா, இதை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க, 7 of Coins. ஸோ நீங்கள் காத்துட்ருக்கீங்க சரியான தருணத்துக்காக, புது ஆரம்பத்துக்காக. நீங்கள் வந்து இப்போது என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது தெரிஞ்சதுக்கப்புறமா உங்களோட டைரியில் இந்த பேஜ், இந்த பொறாமை பிடிச்ச பேஜ் எழுதியிருக்கும் போது சைடில் மார்ஜின்ஸில் என்ன எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸ், நீங்கள் வந்து டிவைன் ஃபெமினன், உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இவங்க வந்து உங்கள் காதலை வந்து இல்லாமல் பண்ணிட்டா அவங்க பொறாமைக்கு வந்து தீனி போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து நான் இனிமேல் யார்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல. என் காதல் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் யாருக்கும் சொல்ல போகிறதில்ல. நான் அமைதியாக ஆக போகிறேன். என் காதலை பொறுத்த வரைக்கும் சரியான தருணத்துக்காக காத்துட்ருக்க போகிறேன். இட்ஸ் லைக் காத்துட்ருக்குன்னா காதலை விட்டு விலகி போகிறது இல்லை. காதலுக்காக சரியான தருணத்துக்காக, இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சரியான தருணத்துக்காக காத்துட்ருக்க போகிறேன். எனக்கு தெரியும், கண்டிப்பாக இந்த காதல் வாழ்க்கையில் புது ஆரம்பம் இருக்குது. இதில் வந்து எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு தெரியும், பிகாஸ் நான் தான் ஹை ப்ரீஸ்டஸ். உங்கள் மேலே உங்களுக்கு அலாதி நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமல் உங்களோட இன்ட்யூஷனை நீங்கள் பயங்கரமாக நம்புறீங்க. அதை வந்து நீங்கள் சைட் நோட்டில் எழுதிருக்கீங்க. ஐம் ட்ரஸ்டிங் மை இன்ட்யூஷன், அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கீங்க. யூ ஆர் எ சைக்கிக் பீயிங், நீங்கள் டிவைன் ஃபெமினின், இதெல்லாம் வந்து சைட் நோட்ஸில் இருக்குது அந்த பேஜில். ஸோ நம்ம இந்த மார்ஜினை படித்தாச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் இந்த போராட்டம் பண்ணிகிட்ருக்க சமயத்தில் நம்ம பேஜஸை திருப்பும்போது உள்ளேருந்து ஒரு சின்ன நோட் கீழே விழுந்தது. இட்ஸ் லைக் நம்ம இந்த பேஜ் அந்த பேஜ் திருப்பி பார்க்கும்போது ஒரு அழகான நோட் கீழே விழுந்தது. என்ன அப்படின்னா, ஐ மிஸ் த டைம் வி ஷேர். இந்த பர்சன் வந்து நீங்கள் விலகி இருக்கீங்க, காத்துட்ருக்கீங்க. இதில் வந்து உங்கள் பர்சன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் எழுதியிருக்காங்க, ஒரு நோட் மாதிரி உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் டைரி பேஜஸில் சொருக்கி வச்சுருக்கிறது நாம் இப்போ படிக்கிறோம். அதுதான் நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ். நம்ம இப்போ திருப்பி இங்கேருந்து எட்டி பார்க்கணும். ஆக்சுவலாக அவங்க ஃப்யூச்சரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ மிஸ் த டைம்ஸ் வி ஷேர். ஏன்னா இந்த பொறாமையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் பப்ளிக்காக பல விஷயங்கள் பண்ண முடியாது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாதிரி நம்மளால் வெளியில் போக முடியல, என்ஜாய் பண்ண முடியல, உங்க கூட இருக்க தருணங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.
ஏன் மிஸ் பண்ணுறாங்க? இட்ஸ் லைக் அ செலிப்ரேஷன் பீயிங் அரவுண்ட் யூ. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கூட இருக்கிறது எனக்கு வந்து ஒரு பயங்கர கொண்டாட்டமான விஷயம். அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அவங்க வந்து உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னா, அந்த பக்கங்களில் ஃபர்தராக பார்க்கும்போது உங்களை கட்டி போட்டு உங்களை வந்து பிளாக் பண்ணுற மூலம் உங்களோட க்ரோத்தை தடுக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு எழுதியிருக்கீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுவாரஸ்யமான தருணத்தில் நம்ம அடுத்த பேஜில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்னு நெட்டி பார்க்கலாம். அதையும் பார்க்கலாம். பிரபஞ்சம் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்க போகிறோம். இப்போது ஏன்னா நம்ம ஃப்யூச்சரை பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருந்ததுன்னா இங்கேயே மாற்றிக்கிட்டிங்கன்னா யூ கேன் சேஞ்ச் யுவர் ஃப்யூச்சர். அதுதான் நம்மளோட நோக்கம். இது வந்து எபிசோட் 1. இந்த எபிசோட் வந்து கண்டினியூ ஆகும் உங்களோட யூனியன் நடக்கிற வரைக்கும் கண்டிப்பாக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஓகே நம்ம வந்து நம்ம காதலோட பப்ளிக்காக போக முடியாது, அதை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம், இந்த புது ஆரம்பம் வர வரைக்கும் நம்ம லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் பேஜஸை திருப்பும்போது என்னால் பக்கத்து பேஜையும் சில பேஜ்களையும் பார்க்க முடிஞ்சுது. அடுத்த நெக்ஸ்ட் பிளாங்க் பேஜில் என்ன வரப்போகிறது, உங்கள் காதல் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகிறது, ஒரு இன்டெசிஷன் வரப்போகிறது. அந்த இன்டெசிஷன் எதை பற்றினதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து என்ன மூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நாளுக்கு தவிக்க போகிறீங்க. அடுத்தது வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் அதுதான் இருக்க போகிறது. சரி, இந்த பக்கம் போகிறதா அப்படி போகிறதா, ஏன்னா உங்களுக்கு ஒரு தடை இருக்குது. இந்த தடையை தாண்டணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்கணும். இது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. அந்த ஒரு குழப்பம் தான் உங்களுக்கும் தெரியல. ஏன்னா நீங்களும் 2 ஆஃப் சோர்ட்ஸ், உங்கள் பர்சனும் வந்து 2 ஆஃப் வான்ஸ். நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க வெளி அட்டாக்லேருந்து. இந்த பொறாமை பிடிச்சவங்க என்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, உங்களை வந்து வேறு யாரோட செட் பண்ண பார்க்குறது, இல்லைனா வந்து இந்த பர்சனை வந்து பிளாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வேற ஒரு ஆப்ஷன் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது. இட்ஸ் லைக் எனர்ஜி அட்டாக் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் இங்கே சுற்றி தீயை வச்சுருக்கீங்க. இதெல்லாம் நடக்குது. உங்களை சுற்றி சூறாவளி அடிக்குது. நீங்கள் எங்கேயாவது அசைஞ்சு கொடுப்பீங்களா, நீங்கள் வேறு யாராவது பண்ணுற ட்ராப்புக்கு விழுவீங்களான்னு முயற்சி பண்ணுறாங்க. பட் யூ ஆர் ஸோ ஸ்ட்ராங். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது எல்லாமே நீங்கள் வந்து பாயிண்ட் எழுதி வச்சுருக்கீங்க உங்கள் டைரியில். சச் அ பியூட்டிஃபுல் சோல். நீங்கள் உங்கள் வேர்ல்டு ப்ரொடெக்டட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, டோன்ட் வரி பேபி. உங்களோட ஏஞ்சல்ஸ், நீங்கள் அதையும் உங்களோட நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க. எல்லா உலகத்துலேருந்தும் உங்களுக்கு ஸ்பிரிட் டீம் இருக்குது. இட்ஸ் லைக் நம்ம உலகம் வந்து 7 லேயர்ஸ் இருக்குது இல்லையா. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன டெவில் எனர்ஜி இருக்குது, இங்கே வந்து ஒரு விச் இருக்காங்க, இங்கே ஒரு ஏஞ்சல் இருக்காங்க, இங்கே வந்து உங்கள் பர்சனோட ஹையர் செல்ஃப் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து யூ ஆர் சச் அ பியூட்டிஃபுல் சோல். இங்கே பாருங்கள், திரும்பவும் வந்து 2 ஆஃப் சோல்ஸ். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்னா, ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். இதிலேருந்து இங்கே பாருங்கள், த லவ்வர்ஸ் கார்ட். ஸோ உங்கள் காதலை எவ்வளோ சீக்ரெட்டிவாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் காதலை வெற்றி அடைய போகிறீங்க. ஸோ காதலை பற்றின எந்த விஷயமும் வெளியில் லீக் பண்ணாதீங்க. இதுதான் வந்து உங்கள் காதலை யூனியனை நோக்கி எடுத்துகிட்டு போக போகிறது. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமும் கூட. ஸோ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். உங்களோட மீட்டிங்கில் ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்கட்டும். கிங் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப நியாயமான ஆள். அவங்கள சந்தேகப்படணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும். கிங் ஆஃப் சோல்ஸ் உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்ல போகிறதில்ல. அது இல்லாமல் இது இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல், மெட்ரான் எல்லாரும் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஒயிட் ஆவில் இருக்குது. இது வந்து விச்சி எனர்ஜி. உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் யாரும் வந்து அந்த மாதிரி பிளட் லைன்லேருந்து வந்தவங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியுறது. பேஜ் பை பேஜ் பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக புரியுறது. அடுத்த எபிசோட் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்க. உங்கள் வேர்ல்ட் செக்யூர். பட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது, இந்த நியூ பிகினிங்கை நோக்கி நீங்கள் எப்படி போக போகிறீங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டேர்னிங் பாயிண்ட் எப்படி வருது, யூ ஆர் ப்ரொடெக்டட் அப்படின்னு உங்களோட கைட் சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா என்ன வெளியில் வருதுன்னா, மாஸ்குலினுக்கு வந்து சில பாடங்கள் காத்துட்ருக்கு. பட் அந்த கார்டு வெளியில் வரல. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு காரணம் மாஸ்குலினுக்கு சில லெசன்ஸ் தேவை. அதனால தானே தவிர உங்கள் காதலை பிரிக்கிறதுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கும் தெரியும் மாஸ்குலின் எங்கே லேக் ஆகுறாங்கன்னு. ரீடைரக்ட் யுவர் ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜி, பி மோர் ப்ரொடக்டிவ். ஸோ காதலுக்காக காத்துட்ருக்கேன், இதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத விட்டுட்டு பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த தருணத்தில் அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களோட ஸ்பிரிட் டீம் இந்த காதலேருந்து ஃபோக்கஸை எடுத்துகிட்டு உங்களோட கரியரில் போடுங்க அப்படின்றாங்க. உங்களோட க்ரோத் என்ன, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல போங்க. ஸ்டாப், மேக் கேல்குலேட்டட் மூவ், காமிக்ஸ் ஆர் பிளாட்டிங். ஸோ இங்கே பாருங்க, நம்ம அதை தான் பார்த்தோம். பொறாமை இருக்குது. உங்களை வந்து இந்த காதலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு போயிடணும், நீங்களாகவே பிரிஞ்சு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சதி வேலைகள் நடக்குது. அதனால தான் வார்னிங் சைன். ஸ்டாப். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, காதலை ஜட்ஜ் பண்ணவே பண்ணாதீங்க, ஸ்டாப். உங்களுக்கான புது ஆரம்பம் காத்துட்ருக்கு. நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. பட் இப்போது
ரொம்ப கால்குலேட்டட் மூவ் உங்களுக்கு அவசியம். அதே சமயம் ரொம்ப அமைதியாக இருங்க. சேஸ் யுவர் ட்ரீம்ஸ் தட் வில் அட்ராக்ட் யுவர் கவுண்டர். இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. பிரபஞ்சம் சொல்கிற மாதிரி உங்களோட ஃபோக்கஸை ஃபுல்லாக தூக்கி கரியரில் போடுங்க. உங்களால் தான் உங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் செலிப்ரேஷன்னு சொல்லி பிட்டு நோட்டீஸ்லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ நோன் வரி, அவங்க எங்கேயும் ஓட போகிறதில்ல. இந்த பியூட்டிஃபுல்லான எனர்ஜியை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு த செலிப்ரேஷன்னே வந்து டைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதை நோக்கி தான் போகணும். ஸோ நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் தூர விட்டுருங்க. புது ஆரம்பம் கேரண்டீடு. நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த காதல் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.